Dear students, now we are going to like the topic for interest. 11th standard economics, lesson 6 distribution analysis, select the topic for interest. வட்டி ஜென்ரலாக இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா the payment made by a borrower to the lender for the money borrowed அப்படின்னு சொல்லுவோம், ஜென்ரலாக சொல்லக்கூடியது. இப்போ இது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, கடன் வாங்கியவர் கடன் கொடுத்தவருக்கு ஒரு வெகுமதி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ரிஸ்க்கு சுச்சுவேஷனில் இருக்கேன், நான் ஒரு இடர்பாடை தாங்கக்கூடிய ஒரு நிலையில், ஒரு ரிஸ்க்கை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறேன். எனக்கு மணி அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படுது, பணம் தேவைப்படுது. உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் அப்படின்றது தேவைப்படுது. இது ஏ அப்படின்றவர் 10,000 ரூபாய் என்கிட்ட கொடுக்குறாரு, நான் தான் பி அப்படின்னு நான் வாங்குகிறேன். அந்த 10,000 வாங்கி நான் பயன்படுத்தியதற்காக, அந்த பொருளை நான் வாங்கி பயன்படுத்தியதற்காக, அந்த பணத்தை பயன்படுத்தியதற்காக, அர்ஜென்ட்டில் அவர் எனக்கு உதவியதற்காக ஒரு 6 மந்த் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் நான் திரும்ப கொடுக்கும் பொழுது அதற்காக ஒரு ரிவார்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதற்கு பெயர் தான் இந்த இன்ட்ரெஸ்ட், வட்டி அப்படின்னு சொல்லுவேன். அவர் எனக்கு 10,000 கொடுத்து உதவி பண்ணார், அதே 10,000 நான் 6 மந்த்து கழித்து கொடுக்க விரும்பலை. அது அப்படியே கொடுத்தனா அது நன்றி மறக்காத மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால நான் அது கூட சேர்த்து ஒரு ரிவார்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அதற்கான ஒரு வட்டியை சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்றது தான் ஜென்ரலாக சொல்லக்கூடியது இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ். ஆனால் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்பர்ட் மார்ஷல் என்ன சொல்கிறாரு, வாட் யூ மீன் பை த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத ஒரு மீனிங்கில் சொல்கிறார் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் இஸ் த ப்ரைஸ் பெய்ட் ஃபார் த யூஸ் ஆஃப் கேபிட்டல் இன் மை மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறார். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுவதற்காக, ஒரு நிறுவனத்தில் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுவதற்காக, ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டரில் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுவதற்காக அதில் என்னென்ன பொருட்களை நான் யூஸ் பண்ணுறத, யூஸ் ஆஃப் கேபிட்டல், மிஷினரியாக இருக்கலாம், ரா மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், அண்டு பில்டிங்காக இருக்கலாம், இதெல்லாம் கேபிட்டல். இதை நான் பயன்படுத்திடுறேன். ஒரு பில்டிங்கில் ஒரு மிஷின் வச்சுருக்கிறேன், அது கேபிட்டல், த யூஸ் ஆஃப் கேபிட்டல். ஒரு பில்டிங்கே பயன்படுத்துகிறேன், அது த யூஸ் ஆஃப் கேபிட்டல். அப்போ அந்த யூஸ் ஆஃப் கேபிட்டல், அந்த மிஷினரி பயன்படுத்தியதற்காக, அந்த பில்டிங்கை நான் பயன்படுத்தியதற்காக ஒரு ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ப்ரைஸுக்கு பெயர் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னுடைய பொருட்களை விற்பனை செய்வதற்காக, என்னுடைய பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக ஒரு தனி இடம் இருந்தது. அது பில்டிங்காக இருக்கலாம், மெஷினரிஸாக இருக்கலாம், அதற்கு தொடர்ந்து தேய்மானம் இருக்கலாம். அந்த கேபிட்டலை நான் யூஸ் பண்ணதுனால அதற்கு கொடுக்கக்கூடிய அந்த ரிவார்டுக்கு பேர் தான் நான் இங்கே இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த கேபிட்டல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, கேபிட்டல் மீன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா முதல் அல்லது மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். முதல் அல்லது மூலதனம் அப்படின்னா, இப்போ கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, என்னுடைய ஒரு குறிப்பிட்ட வருமானம், இன்கம் ஒரு 10,000 அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த வருமானம் எதற்காக நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, கன்சம்ஷனுக்காக, நுகர்வு செலவுக்காக. அதில் வாங்கக்கூடிய ஒரு பர் மந்த்துக்கு 10,000 வாங்குறேன்னா, அந்த 10,000 அப்படியே செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு சேவிங்ஸ் அப்படின்றது இருக்காது. எதிர்கால தேவையை நான் எதுவும் பூர்த்தி செய்ய முடியாது. அப்போ என்னுடைய 10,000 ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை செலவு பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நான் சேவிங்ஸ் பண்ணேன்னா, அந்த சேவிங்ஸ் அதுக்கப்புறம் என்னவா மாறும்னா கேபிட்டலாக சேஞ்ச் ஆகும். த சேவிங்ஸ் சேஞ்ச் டு த கேபிட்டல் சேஞ்ச் டு த இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ அந்த கேபிட்டல் என்னவா மாறும், அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது சேஞ்ச் டு த இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும். அப்போ இந்த கேபிட்டல் அப்படின்றது எங்கேருந்து வருதுன்னா, ஒரு தனிநபருடைய இன்கமில் சேவிங்ஸ்லேருந்து வருகிறது. சேவிங்ஸ் தான் கேபிட்டலாக மாறுகிறது. அந்த கேபிட்டல் பில்டிங்காக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ஹவுஸ் ஹோல்டாக இருக்கலாம், மெஷினரியாக இருக்கலாம், ரா மெட்டீரியல் கூட்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே நம்ம கேபிட்டல் அப்படின்னு எடுத்துக்கோம். அப்படிப்படக்கூடிய கேபிட்டலை வச்சு நம்ம என்னென்ன பொருட்களை யூஸ் பண்ணுறேன், ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அதுதான் அங்கே கேபிட்டல். அதுதான் ஆல் மேன்-மேட் திங்ஸ் தட் ஹெல்ப் ப்ரொடியூஸ் கூட்ஸ். ஒரு உற்பத்தி செய்யப்படக்கூடிய அந்த ப்ரொடியூஸ் கூட்ஸ், அந்த உற்பத்தி பண்டங்கள் யாரால் உற்பத்தி செய்யப்படுகிறது, மனிதனால். அந்த மனிதன் உற்பத்தி செய்வதற்கு எது தேவைப்படுகிறது, ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் தான் ஹெல்ப் பண்ணுது. அந்த கேபிட்டல் மெஷினாக இருக்கலாம், பில்டிங்காக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம் இல்லையா. அதுதான் எனக்கு ஒரு மனிதன் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு அந்த மிஷின் தேவைப்படுகிறது. அது தட் இஸ் பாயிண்ட் ஆஃப் கேபிட்டல். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மணி இஸ் த இன்வெஸ்டட் டு பை திங்ஸ் சச் அஸ் பில்டிங், மிஷினரி. இதுதான் நான் சொன்னேன். பணம் அப்படின்றத நான் உருவாக்குறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், பணத்தை தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, அதில் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன்னா பில்டிங் அண்டு மிஷினரி. இது சச் அஸ் த கேபிட்டல். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, இதனுடைய திங்ஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல். இது எனக்கு ஒரு பில்டிங் நான் கட்டுறேன். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, ஒரு லேண்ட்லேருந்து ஒரு பில்டிங் கட்டுறேன். அது எதிர்காலத்துக்கு எனக்கு ஒரு அசட்ஸாக இருக்கும்.
அதுதான் இங்கே கேபிட்டல்னு சொல்கிறோம். ஒரு மிஷினரிஸ் வாங்குகிறேன், ஒரு பைக் வாங்குகிறேன், ஒரு கார் வாங்குகிறேன், அது எதிர்காலத்தில் எனக்கு நிலையாக நிற்குது அப்படின்னா அது எனக்கு கேபிட்டலாக இருக்கும். இப்போ கேபிட்டல் மீன்ஸ் என்னென்னா பணத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட பில்டிங் அண்டு மிஷினரிஸ் அண்டு லக்ஸரி கூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா த ரிவார்ட் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த இன்ட்ரெஸ்ட். இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட்டை பயன்படுத்தியதற்காக, அதாவது கேபிட்டலை பயன்படுத்தியதற்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரிவார்டு கொடுக்குறேன், இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறேன். அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். அதாவது இது எப்படின்னா, கேபிட்டல் ஒரு 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 மெஷினை வாங்கணும். அந்த மெஷினை வாங்குறதுக்கு ஒரு 20,000 தேவைப்படுது. என்கிட்ட இருக்கிறது 10,000 தான். அப்போ 10,000 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கடன் வாங்குகிறேன். இது வந்து என்னுடைய சொந்த அமௌண்ட்டு. இதுக்கு நான் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது வந்து நான் கடன் வாங்கியது. கடன் வாங்கியவருக்கு, கடன் கொடுத்தவருக்கு நான் என்ன பண்ணணும்னா ஒரு வெகுமதி அப்படின்றத நான் கொடுக்கணும், ஒரு ரிவார்டு கொடுக்கணும். அந்த ரிவார்டுக்கு பேர் தான் இங்கே இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரிவார்டுக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் கேபிட்டல். அப்போ கேபிட்டல் மீன்ஸ் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது த கைண்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். த கைண்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த கைண்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதனுடைய இன்ட்ரெஸ்டினுடைய டைப்ஸ், வட்டி விகிதத்தினுடைய வகைகள் என்ன. த கைண்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் there are two categories. They are classified into two categories. The kinds of interest. The first one, cross interest and net interest. The cross interest and net interest. Cross interest means என்னன்னா மொத்த வட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது நிகர வட்டி. நெட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நிகர வட்டி அப்படின்னு சொல்லுவோம். கிராஸ் இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் என்னென்னா, இந்த கிராஸ் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு இதுக்குள்ளே என்னென்ன அடங்கியிருக்கு, ஒரு மொத்த வட்டின்றதுக்குள்ளே இதுக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட். த பார்ட் ஆஃப் கிராஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த நெட் இன்ட்ரெஸ்ட். அதாவது கிராஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஒரு பகுதி, அதில் நெட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்குது. ப்ளஸ் ரிவார்டு ஃபார் இன்கன்வீனியன்ஸ். ரிவார்ட் ஃபார் இன்கன்வீனியன்ஸ், அதாவது இந்த வட்டியை நான் ஒரு பணத்தை என்கிட்ட கொடுத்ததுனால என்னுடைய சிரமத்தை அவர் தாங்கிக்கிட்டார். அந்த சிரமத்தை தாங்கியதற்காக நான் ஒரு ரிவார்டு கொடுக்குறேன். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னாக்கா நெட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் அதையும் நம்ம ஆட் பண்ணுவோம். அதாவது என்னென்னா, சிரமப்பட்டு இந்த இன்ட்ரெஸ்ட்டை அது அமௌண்ட்டை வாங்கியிருப்போம். அந்த அமௌண்ட்டை அடைவதற்கு அவருக்கு நான் சிரமப்பட்டு கொடுக்கறதா இருக்கும். அதனுக்காக கொடுக்கக்கூடியது, அந்த சிரமத்துக்காக கொடுக்கக்கூடிய ரிவார்டு. நெக்ஸ்ட் ஒன், அதில் ப்ளஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன்ஸ்ட் ரிஸ்க் ஆஃப் நான் ரீபேமெண்ட். த இன்சூரன்ஸ் அகைன்ஸ்ட் ரிஸ்க் ஆஃப் நான் ரீபேஸ்மெண்ட். அதாவது இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீரென ஏற்படக்கூடிய இடர்பாடு, இந்த இடர்பாடை சமாளிப்பதற்காக, அந்த ரிஸ்க்கை தாங்கிக் கொள்வதற்காக ஒரு இன்சூரன்ஸ் காப்பீடு கொடுக்கக்கூடியது. இது வந்து நான் ரீபேமெண்ட். இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதுவும் அந்த கிராஸ் இன்ட்ரெஸ்ட் உள்ள அடங்கியிருக்கு. ப்ளஸ் பேமெண்ட் ஃபார் சர்வீசஸ் ஆஃப் த டெப்ட் மேனேஜ்மெண்ட். ஏதாவது ஒரு நிறுவனம் கடன் வாங்கியிருக்கிறாங்க, அந்த கடனுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதையும் இது கூட ஆட் பண்ணணும். அப்போ ஒரு நிறுவனம் கடன் வாங்கியிருந்தால் அந்த அமௌண்ட்டு, ப்ளஸ் இன்சூரன்ஸ் ஃபார் த ரிஸ்க், ஏதாவது ஒரு இடர்பாடுகள் ஏற்பட்டிருந்தால் அதில் வரக்கூடிய அந்த அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரிவார்ட் ஃபார் இன்கன்வீனியன்ஸ், சிரமத்திற்காக கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டு, ப்ளஸ் நெட் இன்ட்ரெஸ்ட். இந்த 4 இன்ட்ரெஸ்ட்டும் அடங்கியதுக்கு பேர் தான் கிராஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். மொத்த வட்டி அப்படின்றதுக்குள்ளே என்னென்ன இருக்குது பாருங்கள். கிராஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே நெட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, அண்டு இன்கன்வீனியன்ஸுக்கான ஒரு ரிவார்டு கொடுக்க வேண்டியது இருக்குது, நான் ரீபேமெண்ட், அப்புறம் பேமெண்ட் ஃபார் த சர்வீசஸ் ஃபார் த டெப்ட் மேனேஜ்மெண்ட். அனதர் ஒன், நெட் இன்ட்ரெஸ்ட், நிகர வட்டி. இது என்ன நம்ம நெட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இந்த கிராஸ் இன்ட்ரெஸ்டினுடைய ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மொத்த வட்டி அப்படின்றதுக்குள்ளே தான் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட். அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, கிராஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் எ த பார்ட் ஆஃப் கிராஸ் இன்ட்ரெஸ்ட். அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் இஸ் எ பார்ட் ஆஃப் கிராஸ் இன்ட்ரெஸ்ட். இந்த கிராஸ் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது தான் இந்த நெட் இன்ட்ரெஸ்ட். அதில் பார்த்தோம் நம்ம இங்கே there are 4 கேட்டகரிஸ்னு இருந்தது, அதில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது நெட் இன்ட்ரெஸ்ட். அதே நேரங்களில் த ரீபேமெண்ட் யூஸ் ஆஃப் த கேபிட்டல் ஒன்லி. அதே நேரங்களில் இந்த கேபிட்டல் நம்ம யூஸ் பண்ணுறோம் எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கேபிட்டலை யூஸ் பண்ண மட்டும்தான். நெட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கேபிட்டலை யூஸ் பண்ணதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நெட் இன்ட்ரெஸ்ட்டை
எடுத்துக்குவோம். இப்போ நம்ம பார்த்ததுல 6th லெசனில் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு பார்த்தோம், இன்ட்ரெஸ்டினுடைய மீனிங் என்னென்னு பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் அதில் மீனிங்கை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு மார்ஷல் சொன்னதுனால கேபிட்டல்னால் என்னென்னு பார்த்தோம். அது மேன்மோடா, மணியாக, பில்டிங்காக, மெஷினரியா அப்படின்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அதனுடைய கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் அப்படின்றத அதில் ஒரு 2 கிளாஸிஃபைடு பார்த்துருக்குறோம். கிராஸ் இன்ட்ரெஸ்ட் அண்டு நெட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் தியரிஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.